வெல்கம் பேக் டு சிவனியா ஃபேஷன் லைஃப். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிளான பேக் நெக் டிசைன் தான். பார்டர் வச்சு தான் நான் பண்ண போகிறேன். அதுக்கு நான் லைனிங் கிளாத்தில் டைமண்ட் ஷேப்பில் நெக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ப்ளவுஸ் கிளாத்தையும் எடுத்துக்கிறேன். ப்ளவுஸ் கிளாத்து கோல்டு கலர் தான். இதுக்கு வந்து நான் பார்டர் வந்து கட் பண்ணி தனியாக எடுத்துக்கிறேன். இது ஏன்னா பார்டர் வந்து பெரிய பார்டராக இருக்குன்ட்டு பெரிய பார்டர் வேணான்ட்டாங்க. அதனால் பெரிய பார்டர் கட் பண்ணிவிட்டேன். அதையும் நான் கட் பண்ணி தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் லைனிங் கிளாத்தையும் ப்ளவுஸ் கிளாத்தையும் கட் பண்ணி இதை மட்டும் நான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அந்த டைமண்ட் நெக்கை மட்டும் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். டர்ன் பண்ணும்போதெல்லாம் நீடில் கிளாத்லேயே வச்சு மேலே தூக்கிட்டு பொறுமையாக நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். நான் ஃபுல்லும் தைச்சிட்டு திருப்பிட்டு நான் காட்டுறேன். இப்போ பார்டர் பீஸை நான் ரெண்டாக கட் பண்ண போகிறேன். ரெண்டாவும் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பீஸ் மட்டும் எடுத்து அந்த ஒரு பீஸை மடித்து ரெண்டு பக்கமும் மடித்து நான் தைச்சிக்கிறேன். அது நூல் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக ஓரத்தில் மட்டும் கொஞ்சமாக மடித்து தைச்சிக்கிட்டே வரேன். அதுமாதிரி ரெண்டு பக்கமும் அதேமாதிரி நான் மடித்து தைச்சிக்கிறேன். தைச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா, நம்ம ஆல்ரெடி தைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த ப்ளவுஸில் கீழ் சைடு பாட்டம் சைடில் அதை அப்படியே வச்சு நான் தைச்சிக்கிட்டே வரேன். நம்ம எங்கே தையல் போட்டுக்கிட்டு வந்தோமோ அது மேலேயே வச்சு தைச்சிக்கிறேன். ரெண்டு பக்கமே தைச்சிக்கிறேன். அதே மாதிரி மேல் பக்கமும் நான் தைச்சிக்கிறேன். இப்போ இன்னொரு பீஸ் இருந்துச்சு பாருங்கள், அதையும் நான் ரெண்டாக மடிக்கிருக்கேன். ரெண்டாக மடிக்கி ரெண்டு பக்கமும் மடித்து தைச்சிட்டேன். மடித்து தைச்சிட்டு நெக்கில் இந்த சைடு ஒன் சைடு மட்டும் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக மட்டும் நான் அப்படியே அந்த பார்டரே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி அந்த பக்கமும் நான் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ரெண்டு பக்கமும் இதுமாதிரி தைச்சாச்சு. தைச்சிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா, அது மேலே லேஸ் வச்சு நான் தைச்சிக்கிறேன். இந்த பக்கமும் அதே மாதிரி நான் லேஸ் வச்சுக்கிறேன். ரெண்டு பக்கமும் நான் லேஸ் வச்சு தைச்சிக்கிறேன். இப்போ இன்னொரு சைடும் அதே மாதிரி நான் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு காட்டுறேன். தைச்சிட்டேன். இப்போ இன்னொரு பார்டரை நான் கிராஸாக வைக்கிறேன். கிராஸாக அந்த ஸ்லீவ்லேருந்து அந்த ஆம்ஹோல் சைடு இருக்குது பாருங்கள், அந்த சைட்லேருந்து கிராஸாக அப்படி நான் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். அந்த இடத்துல கரெக்டாக நமக்கு மார்க் பண்ணிவிட்டு சாக்கெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு அப்படி டர்ன் பண்ணி நான் மடித்து வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். அந்த ஆம்ஹோல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த ஆம்ஹோல் வரைக்கும் நான் அப்படியே கிராஸாக வி ஷேப்பில் நான் அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டேன். அதேமாதிரி இன்னொரு சைடும் நான் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ரெண்டு சைடும் தைச்சாச்சு. இப்போ நான் அது மேலேயும் லேஸ் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ கீழ் பக்கமும் அதே போல் நான் லேஸ் வச்சு தைச்சிட்றேன். ரெண்டு சைடுமே நம்ம ஃபுல்லும் லேஸ் கொடுத்து ஒரு சிம்பிளான ஒரு டிசைன், பார்டரை வச்சே ஒரு சிம்பிளான ஒரு டிசைனு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.